அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த 3 நாட்களாக பெரியாருடைய சிந்தனைகள், அவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் பற்றி நம்ம பார்த்தோம். உரைநடை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவிதை பேழை பார்க்க போகிறோம். இயல் 8ல் ஒளியின் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பை பார்க்க போகிறோம். அது என்ன ஒளி? ஒளினா என்னன்னு தெரியும் இல்லையா? வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். இது பொது லகரம், ஒளியின் அழைப்பு. இன்னொரு லகரம், அதாவது வல்லகரம், குண்டுலான்னு சொல்லுவீங்க இல்லையா, அது அப்படின்னா சப்தம் அர்த்தம். இன்னொன்று சிறப்பு லகரம், ஒளி அப்படின்னா அழிந்து போ அப்படின்னு அர்த்தம். இது ஒளியின் அழைப்பு அப்படின்ற தலைப்பில் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய புது கவிதை பற்றி நாம் பார்ப்போம். சரியா? நூல்வெளி பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி. இந்த மரபு கவிதையினுடைய யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டு கவிதைகள், அதாவது புது கவிதைகள் தொடங்கிது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மரபு கவிதை ரொம்ப கடினமாக இருக்கும், எல்லாராலையும் படிக்க முடியாது. அதிலிருந்து தான் முதல்ல வசன கவிதை எழுத தொடங்கியவர் யார்? நம்மளுடைய பாரதியார். அதை தொடர்ந்து புது கவிதை படைக்கக்கூடிய முயற்சியில் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஈடுபட்டார். அதனால் இவரை புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அழைப்போம். இவர் இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களில் புது கவிதையை குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுகிறாங்க? நான் பிச்சமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். இவர் தொடக்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்குரைஞராகவும் இருந்தார். வழக்குரைஞர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வக்கீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்திருக்காரு. அதுக்கு பின்னாடி இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக இவர் இருந்திருக்கார். இவர் பத்திரிகை இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான், நவ இந்தியா, இந்த மாதிரி இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்கார். இவர் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கார். இவர் புது கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், அதாவது கவிதை மட்டும் எழுத கிடையாது, இவர் கதை, நாடகங்கள், கட்டுரை, இலக்கிய வகைகளை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முதல்ல எழுதிய சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பழி. எது? சயின்ஸுக்கு பழி. சரி, இத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு, இவருக்கு என்ன பரிசுகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 கலைமகள் இதழ் இவருக்கு அவர் வழங்கிய பரிசு பெற்றிருக்கிறார். கலைமகள் இதழ் இவருக்கு பரிசு வழங்கியிருக்கு. இவர் புனைப்பெயர்களையும் எழுதியிருக்கார். பிச்சமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதாமல் பிக்ஷு, ரேவதி, இது மாதிரி புனைப்பெயர்களில் இவர் எழுதியிருக்கார். சரியா? இவரை புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே நூல்வெளியும் நம்ம பார்த்துக்கணும், ஆசிரியர் குறிப்பும் பார்க்கணும். ஏன்னா அதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா நமக்கு வரலாம். அடுத்து இப்போது பாடலுக்கு போகலாம். சரியா? ஒளியின் அழைப்பு, அதாவது புவி ஈர்ப்பு விசை எதை நோக்கி போகுது, எதை எதிர்த்து விண்ணை நோக்கி விரைவது தாவரத்தினுடைய தனித்துவம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் செடி நடுவோம், அந்த செடி எதை நோக்கி போகும்? விண்ணை நோக்கி போகும். சரியா? அப்போது நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு எது தேவை? கதிரவனுடைய ஒளி தேவை. அதே போல தான் அந்த வேர்வளக்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்தே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன. எதெல்லாம் இயற்கை வளர்க்குது? வேர் வளர்க்கும் கதிரவனோட ஒளி. எந்த ஒரு செடியும் கதிரவனோட ஒளி இல்லாமல் அது வளராது. அதே போல் காற்றும் தேவை, நீரும் தேவை. எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, அந்த பாறைக்கு இடையில் ஒரு செடி வளர்ந்தது அப்படின்னா அந்த பாறை அப்படியே என்ன ஆகிடும்? ரெண்டாக வளர்க்கும் இல்லையா? இது எல்லாம் சேர்ந்து தான் இயற்கை வளர்க்குறதாக சொல்கிறாங்க. அப்போது போட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. போட்டி இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். வழிகள் இல்லாமல் வெற்றியும் இல்லை. எடுத்தவொடனே நம்ம வெற்றி பெற்றலாமா? முடியாது. நிறைய சாதித்தவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு தெரிந்த நம்ம அப்துல் கலாமை கூட எடுத்துக்கலாம். சின்ன வயசில் அவர் மிகவும் வறுமையில் வாடியவர். அவரோட குடும்பம் மிகவும் வறுமையில் வாடிய குடும்பம். இந்த அளவுக்கு பின்னாடி குடியரசுத் தலைவராக உயரக்கூடிய அளவுக்கு இவர் வளர்ச்சி அடைந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள் இருக்குது. அப்போ ஒரு போராட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். அதே போல் ஒரு செடி வளரும் போது இன்னொரு செடி அதை வளர விடாமல் தடுக்கும். அப்போது அந்த செடியானது அந்த வளர விடாமல் தடுக்கக்கூடிய செடியை என்ன பண்ணும்? போராடி வெற்றி பெற்று கதிரவனுடைய ஒளியை தேடி மேலே வருது அப்படிங்கிறதா நமக்கு இந்த பாடல். இந்த இயற்கையை வச்சே நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான்.
வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு துன்பமாக இருந்தாலும் அதில் நாம் போராடி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்பம் எது? அந்த வெற்றி பெறதுக்கான வழிகள் எல்லாமே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம்தான் அப்படின்னு சொல்கிறார். பிறவி இருளை துடைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்றி வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. பிறவி இருளை துடைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்றி வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. அதாவது ஒரு கமுக மரமானது வளருது, தான் தோன்றிய இடம் அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மரத்தினுடைய நிழலுக்கு அடியில் அது இருக்கு. சரியா? அது என்ன பண்ணுது? அந்த நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணை தேடி, அதாவது சூரியனுடைய வெளிச்சம் ஒளி அமுது, அதுக்கு எப்படிப்பட்டதா சூரியனோட ஒளி அமுதை, அதை தேடி மேலே போகுது. சரியா? ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெரு மரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. ரவி அப்படின்னா இந்த இடத்துல கதிரவனை குறிக்குது. கதிரவனுடைய கோடான கோடி விரல்கள், அதாவது சூரியனுடைய ஒளி கதிர்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க? விரல்கள். அப்போது அந்த சூரியனுடைய விரல்களின் அணைப்பிற்கு இணங்கி தன்னோட உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது இந்த கமுகு மரமானது. அந்த பெரிய மரத்துக்கு அடியில் இந்த கமுகு மரம் வளருது. அப்போ நேராக வளர்ந்துக்கிட்டே போக முடியாது. ஏன்னா அதனுடைய கிளைகள்லாம் இதை தடுக்கும். அப்போது அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு, அதாவது ஒரு செடி பார்ப்பீங்கன்னா அந்த படரும் கொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நேராக போகாது, அப்படியே மரத்தில் சுற்றி சுற்றி மேலே போய் நேராக நிற்கும். அதுபோல் இந்த கமுகு மரமானது தன்னோட உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டுகிறது. அந்த அமுதமாகிய சூரியனுடைய கதிரை நம்பி தான் அது என்ன பண்ணுது? பெருமரத்தோட போட்டியிட்டு அந்த கமுகு மரமானது அந்த மரத்தை விட உயரமாக வருது. அதுவே வாழ்க்கை போர். இதுதான் வாழ்க்கை போரும். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. வாழ்க்கையும் அப்படிதான். எதுவுமே நமக்கு சாதாரணமாக ஒரு பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதுவே அந்த பொருளானது போட்டி போட்டு நிறைய துன்பங்களுக்கு இடையில் அதில் நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா அந்த வெற்றி நமக்கு மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். அந்த பொருளோட மதிப்பும் நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துக்கோங்க, இப்போ உங்கள் அப்பா தான் சம்பாதிக்கிறாரு. அப்பா சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் தான் ஒரு பேனாலாம் வாங்கி தரார். அந்த பேனா தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அதே பேனா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வாங்கி அந்த பேனாவானது தொலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அடிச்சுக்குவீங்க. உங்களோட மனசு ரொம்ப வேதனைப்படும். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கிய பேனா, அது எப்படியாவது அந்த பேனாவை நான் என்ன பண்ணோம்? தேடி கண்டுபிடிச்சிடும். ரொம்ப முழு முயற்சியோடு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பேனாவை தேடுவோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போர் மாதிரி தான். அதில் நாம் என்ன பண்ணோம்? போராட வேணும். அதில் முட்டி மோதி, எப்படி அந்த பெருமரத்தோட முட்டி மோதி கமுகு மரமானது மேலே செல்லக்கூடிய துணிச்சல் தான் நமக்கு இன்பம். அதனால் முயற்சி செய்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை மலர்ச்சியாக இருக்கும். முயற்சியே செய்யாமல் உட்காந்துக்கிட்டே, இப்போ நான் என்ன பண்ணோம்? நல்ல மதிப்பெண் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். புத்தகத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா பொருள் உணர்ந்து படிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்ணை மூடிக்கிட்டு மனனம் செய்யக்கூடாது. மனனம் அப்படின்னா மனப்பாடம் செய்யக்கூடாது. அதோட பொருளை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னு மார்க் வாங்கினா தான் என்ன பண்ண முடியும்? நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் இல்லையா? நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டே எனக்கு தேர்வே எழுதாமல் நமக்கு மதிப்பெண் வரும்னா வருமா? வராது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்கிறார். எப்படி கமுக மரமானது ஒரு பெரும் மரத்துக்குடைய அடியில் தான் வளருது. அது அமுதமாகிய சூரியனுடைய ஒளிக்கதிரை தேடி எப்படி முண்டி மோதி, அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு போகும். நீங்கள் நிறையா மரங்கள் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வளைஞ்சு போய் இருக்கும். எப்படி அது முண்டி மோதி சூரியனுடைய ஒளிக்கதிரை தேடி அந்த பெரிய மரத்தை விட மிக அதிகமாக வளருதோ அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் தான். அதில் நாம் எல்லாரும் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னா முட்டி மோதியே ஆகணும். அப்போது இன்பம் எது? இந்த முட்டி மோதக்கூடிய வழி தான் நமக்கு இன்பம். அப்போது நம்ம எதையுமே முயற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த பாடலோட பொருள். இந்த பாடலை
படித்து எழுதி பாருங்கள். என்னுடைய சொல்லும் பொருளும் பாருங்கள். விண் அப்படின்னா வானம், ரவி அப்படின்னா என்னது கதிரவன், கமுகு அப்படின்னா பாக்கு. இதுதான் சொல்லும் பொருளும். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் இலக்கண குறிப்பு பாருங்கள். இதில் இலக்கண குறிப்பு பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர், இதெல்லாம் உருவகம். அதாவது நம்மளோட பிறவியை இருளோடு ஒப்பிடுறாங்க. அப்போ அது என்னது உருவகம். சரியா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணமும் கொடுத்துருக்காங்க. வேண்டி, இது எப்படி பிரிக்கணும்னா வேண்டு கூட்டல் ஈ. வேண்டு அப்படின்னா பகுதி, ஈ வந்தால் வினையெச்ச விகுதி. வேண்டி அப்படின்னா முற்றே பெறல பொருள், அதில் முற்றே பெறல, எதை வேண்டி யார் என்னன்னே கொடுக்கல. அப்போ அதை படிக்கும்போதே நமக்கு அது என்னது எச்சம்னு தெரியுது. அப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்லையா? அப்போ ஈ வந்தால் வினையெச்ச விகுதி. ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆ வந்தால் பெயரெச்சம், ஈயும் ஊவும் வந்தால் வினையெச்சம். சரியா? இதை நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்து எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.